கல்லல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும், நேரம் கடந்து செல்லும் என் அன்பு உறவுகள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்காததற்கு முதலில் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு உறவுகள், என் நெஞ்சில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும், கழக முன்னோடிகளுக்கும், கல்லல் வாழ் பொதுமக்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறுகிய நேரத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு பேச்சாளர்களிடத்தில் அது மிகப்பெரிய தயக்கம்தான். ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் பேசி வருகிறோம். கழகத்தை பற்றியும் முதல்வரை பற்றியும் பேசிக்கொண்டே போகலாம், நேரங்கள் இருக்காது. இருந்தாலும் அனைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக, இன்னும் இருவர் பேச வேண்டும் என்பதற்காக நான் முதலில் காளையார்கோவிலில் ஒரு 45 நிமிடம் பேசிவிட்டு தான் இந்த இடத்திற்கு வருகிறேன். முதலில் நான் விரைவில் வராததற்கு அண்ணனிடம் முதலில் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் முதலிலேயே வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். தேடி சோறுடன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மோயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியினுடைய வாய்மொழியை இன்று இதே சிம்ம குரலில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுவதை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒன்றிய பிஜேபி அரசிற்கு சம்மட்டி அடி கொடுத்தும், அடிமை அதிமுக அரசிற்கு சம்மட்டி அடி கொடுத்தும் 4 ஆண்டுகள் கடந்து 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறார் நம்முடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். என்றும் அவர் பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்ந்து தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக நம் மக்களுக்கு வர வேண்டும் என்பதை என் கல்லல் வாழ் பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய திட்டங்களை பற்றி, தலைவரை பற்றி நிறைய பேசினார்கள். இருந்தாலும் ஒரு சில வரிகளில் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு செல்கிறேன். என் அன்பு மக்கள், என் வயதிலும் மூத்தோர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நம்முடைய முதலமைச்சர் நேற்றைய தினம் மே 7, 4 ஆண்டுகள் கடந்து 5ஆம் ஆண்டு, இதே போன்று அவர் அரியணையில் ஏறும்போது முதலமைச்சர் ஆட்சிக்கட்டலில் அமரும் பொழுது மே 7ஆம் தேதி என் அன்பு மக்களை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஒப்பற்ற முதலமைச்சர், ஒரு மனிதருக்கு, ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு மகிழ்ச்சி எது தெரியுமா? நாம் முதலமைச்சர் ஆகிறோம் என்ற ஒன்று மட்டும்தான். அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆகிறோம் என்ற மகிழ்வில் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு இறுக்கமான மனநிலையில், ஒரு புன்னகை இல்லாத சூழலில் நம் மக்களை சந்திக்க வேண்டிய காலம். அப்படி என்ன காலம் என்று சொன்னால், முதலில் ஒன்று உயிர்கொல்லியான கொரோனா காலம். நம் மக்கள் எவ்வளவு பெரிய துயரத்தில், துக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை மக்களை இழந்து வாடிக்கொண்டிருந்தோம். ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளாத நிலை, பொது முடக்கம் என்ற நேரத்தில் ஒருவரை ஒருவர் நாம் எந்த காலத்திலும், நாம் எந்த நேரத்திலும் முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியாத தருணம் அந்த கொரோனா காலம். ஆனால் தேர்தல் அறிக்கையிலேயே நம்முடைய தளபதியார் அவர்கள், என் அன்பு மக்கள், கொத்தனாராக இருக்கட்டும், சித்தாளாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அன்றாடம் ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வார்கள் என்று எண்ணி நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் 4000 ரூபாயை நம் மக்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதற்காக அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும். என் அன்பு மக்கள், இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்கிறேன். கலைஞர் உரிமை தொகை திட்டம் என்று உரிமை என்பது அந்த இடத்தில் இருக்கிறது. இந்த பெண்கள் சில பேருக்கு, நிறைய பேருக்கு பழங்காலத்தில் உரிமைகள் மறுத்திருக்கிறது. அந்த உரிமை மறுக்கப்பட்ட நிலையிலும் உரிமை என்ற வார்த்தை அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக 3 பெண்கள் இந்த மேடையில் பேசி இருக்கிறோம். இந்த மேடையில் பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து, வாய்ப்புகள் கொடுத்து, பெண்கள் துணிச்சலாக மேடை ஏறி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், நம் பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரண் இருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட சித்தாந்தம் என்பது ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு
காப்பானாக ஆசானாக இருக்கிறது என்று என் அன்பு மக்கள், என் வயதில் மூத்தோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 ரூபாயை நம் முதல்வர் நமக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு செலவுக்காக, ஏதோ ஒரு மருந்து வாங்குவதற்காக, எதையோ நாம் வாங்க வேண்டும் என்று நினைத்து ஒரு மூலையில் முடங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தயங்காமல் நாம் வாங்க வேண்டும் என்பதற்காக நம் மகனாக, சகோதரனாக, ஆசானாக நம் இடத்தில் 1000 ரூபாயை கொடுத்திருக்கிறார். எந்த பொதுக்கூட்டங்களுக்கு சென்றாலும் மக்கள் கேட்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு 1000 ரூபாய் வரவில்லைமா, எங்களுக்கு 1000 ரூபாய் வரவில்லைமான்னு சொல்றாங்க. அந்த குரலை கேட்டு செவிமடுத்த நம் முதலமைச்சர் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து அவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு ஒப்பற்ற முதலமைச்சர் அவர் மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். அனைத்து மாநிலங்களும் வியந்து பார்க்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலை சிற்றுண்டி திட்டம், என் அன்பு மக்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள், நம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருப்பார்கள். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் என்று ஒரு முறை இருந்தது. எப்படியாவது நம்முடைய நகைகளை அடகு வைத்து எப்படியாவது தனியார் பள்ளிகளை சேர்த்து விட வேண்டும் என்று ஒரு காலம் இருந்தது. ஆனால் நம்முடைய முதல்வர் சொல்கிறார், வறுமையின் அடையாளம் அல்ல அரசு பள்ளி, பெருமையின் அடையாளம் அரசு பள்ளி என்று சொல்லி இன்று அரசு பள்ளியில் சாறை சாறையாக பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் காலை சிற்றுண்டி திட்டம். என்னுடைய அன்பு மக்கள், என்னுடைய பெண்கள், என்னுடைய சகோதரிகள், வயதில் மூத்தோர்கள் வேலை பார்க்க சென்றாலும் சரி, கம்மாய் வேலைக்கு சென்றாலும் சரி, அன்றாடம் கூலி வேலைக்கு சென்றாலும் சரி, சோர்வடைந்து அவர்களால் வேலை செய்து பிள்ளைகளுக்கு உணவளித்து விட்டு செல்ல விடவில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் பிள்ளைகளுக்காக நீ படி, உனக்கு சாப்பாடு நான் தருகிறேன் என்று ஒப்பற்ற முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த வார்த்தையை சொன்னார். காலை சிற்றுண்டி திட்டத்தை ஏளனம் பேசிக் கொண்டிருந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தினமலர் எனக்கூடிய ஒரு மோசமான நாளிதழில் எழுதினார்கள், அரசு பள்ளிகளில் கழிவறை நிரம்பி வழிகிறது என்று நம் பிள்ளைகளை கொச்சைப்படுத்தி எழுதினார்கள். எந்த பகையாளியும் கூட அதை செய்ய மாட்டார். அப்படி என்றால் நம்மளுடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய, நம் தமிழ்நாட்டை எப்படியாவது அழித்து விடலாம் என்று நினைத்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய சங் பரிவார் கூட்டத்தை அடியோடு அழித்து விட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக நம்முடைய தளபதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் என் அன்பு மக்கள், இந்த கள்ளல் வாழ் பொதுமக்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நமக்கு கிடைத்த முதலமைச்சரை போல் வேறு யாருக்கும் கிடைக்காது. நாளைய தலைமுறை, வருங்கால தலைமுறை வெல்ல வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் இவர்களை போன்று தமிழ் மொழியை அழித்துவிட்டு இந்தியை திணித்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும். அப்படி இந்தி படித்தால்தான் உன் பிள்ளைகளுக்கு நான் நிதித்த பள்ளிக்கல்வித்துறைக்குரிய நிதியை நான் தருவேன் என்று இந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் எல்லாம் மிரட்டி பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் பேசும் பொழுது சொல்கிறார், என் உயிரை கொடுத்தாவது என் மக்களை காப்பாற்றுவேன், உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் தகப்பன்கள் இருப்பார்கள். ஆனால் நம் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் ஒரு தகப்பனாக, அரணாக, ஆசானாக நம்முடைய முதலமைச்சர் திகழ்ந்து வருகிறார். அரசு பள்ளிகளில் பயின்று வரும் பிள்ளைகள் உயர்கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், உனக்கு நான் இருக்கிறேன், நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கிறேன், அந்த திட்டத்தின் வாயிலாக நீ பயன்பெறு என்று சொல்லி தோள்தட்டி அனுப்பவர் நம்மளுடைய முதலமைச்சர். வேறு எந்த இந்த அடிவரடிகள், அடிமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி போன்று கீழே விழுந்து தவழ்ந்து போய் யாரும் ஆட்சி கட்டிலில் அமரவில்லை. கட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி, அடிமட்டத்தில் இருந்து பொறுப்பில் வந்து இன்று உயரிய பொறுப்பை அடைந்து மக்களோடு மக்களாக திட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பு மக்களே, புரட்சியாளர் லெனின் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு பிண்டமானது, ஒரு நன்கு தின்று கொழுத்து வளர்ந்த ஒரு பிண்டமானது தங்குதடையின்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று பார்க்கும். ஆனால் ஒப்பற்ற இயக்கமாக தலைதூக்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் யாராலும் எவராலும் அழிக்க முடியாது என்று புரட்சியாளர் லெனின் அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல நம்முடைய முதல்வர் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை என்று 1000 ரூபாயாக இருக்கட்டும், விடியல் பேருந்து பயணம் என்று கட்டணம் இல்லாமல் என் பிள்ளைகள், என் சகோதரிகள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு, ஒரு ஃபேன்சி கடைக்கு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போனாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற சம்பளம் போக்குவரத்து செலவில் கூட குறைந்து விடக் கூடாது என்று சொல்லி நம் முதலமைச்சர்
முதலமைச்சர் நம் ஆசான் ஒரு முடிவெடுக்கிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் போக்குவரத்து செலவு கூட அந்த பிள்ளைக்கு குறைந்து விடக்கூடாது. தன் அப்பாவை காப்பாற்ற வேண்டும், தன் கணவரை காப்பாற்ற வேண்டும், தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் யாரும் போக்குவரத்து செலவில் சம்பளம் கழிந்து விடக்கூடாது என்று எண்ணி ஒரு ஒப்பற்ற முதலமைச்சர் கட்டணமில்லாத விடியல் பேருந்து பயணத்தை என் அன்பு மக்கள் பெண்களுக்கு தொடங்கி வைத்தார். என் அன்பு மக்கள், ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மே 7 நேற்று அப்பொழுது அரசு பேருந்தில் உட்கார்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். பக்கத்தில் ஒரு அம்மாவின் பக்கத்தில் அமர்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன அம்மா, நல்லபடியா போயிட்டு வரீங்களா? உங்களுக்கு கட்டமில்லாத பேருந்து ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கிறதா? உங்களுக்கு எல்லாமே சுலபமாக கிடைக்கிறதா என்று சொல்லிவிட்டு இத்தனை கேள்விகள் கேட்டாலும் ஒரு தரமான ஒரு கேள்வியை கேட்டார். என்ன தெரியுமா? நான் நடத்துனரிடமும் ஓட்டுநரிடமும் ஏற்கனவே பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துத்தான் இந்த கட்டணமில்லா பேருந்து பயணத்தில் எல்லோரையும் நான் ஏற்றி பத்திரமாக செல்ல செய்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு கட்டணமில்லாத பேருந்தில் நீங்கள் போகிறீர்கள் என்பதற்காக இந்த நடத்துனரோ இந்த ஓட்டுநரோ யாரேனும் உங்களுக்கு சுயமரியாதையை தடுக்கும் அளவிற்கு ஏளனம் செய்கிறார்களா என்று கேட்ட ஒரே கேள்வி, ஒரு தரமான கேள்வி. நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் ஒரு அப்பாவாக, அரணாக, மகனாக நேற்றைய தினம் அந்த அம்மாவிடம் கேட்கும் பொழுது, இல்லையப்பா நாங்கள் நன்றாக பயணிக்கிறோம், எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த புன்னகையில் பூரிப்படைவது எந்த முதலமைச்சராலும் அது செய்ய முடியாது. இன்னும் எண்ணற்ற திட்டங்களை பற்றி எவ்வளவு நேரங்கள் வேண்டுமானாலும் பேசிக்கொள்ள போகலாம். இருந்தாலும் நம்முடைய தாய்மொழியை, தமிழ் மொழியை, தொன்மை வாய்ந்த மொழியை, இலக்கிய இலக்கண புதினங்கள் நாவல்கள் அடங்கிய நம் தமிழ் மொழியை யார் தடுத்தேனும் தடுக்க முடியாது என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் என் தமிழ் மொழியை உயிர் கொடுத்தேனும் காப்பேன் என்று சொல்லி யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எந்த கொம்பனாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லி பொதுக்கூட்டத்தில் அனைவருக்கும் அரணாக இருக்கிறார். உங்களிடத்தில் ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன். என் அன்பு மக்கள், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யாரை வேட்பாளராக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சி தோழர்களாக இருந்தாலும் சரி, அந்த வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் என்று எண்ணி அவர்களுக்கு நம்முடைய ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் அண்ணனுக்கும் நீங்கள் கரம் கோர்த்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்து நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை அரியணையில் ஏற்ற வேண்டும். ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி சோவியத் யூனியனில் ஆட்டமாடினான், சர்வாதிகாரியாக இருந்தான், மக்களை துன்புறுத்தினான். சோவியத் யூனியனில் ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் தலை தூக்கி நின்ற பொழுது அவன் ஆட்டம் ஒடுங்கியது. ஹிட்லர் தோற்கப்பட்டான், ஹிட்லர் அழித்தொழிக்கப்பட்டான். ஜோசப் ஸ்டாலின் இன்று வரை புகழாரத்தில் இருக்கிறார். அதே போல் ஒன்றிய பிஜேபி அரசு, சங் பரிவார் கூட்டம், அடிமை அதிமுக அரசு நேற்று புனித மழையில் இன்று முளைத்த காளானாக இருக்கக்கூடிய திரைப்படத்தில் நடனமாடிவிட்டு இன்று வந்து முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று சொல்வது வாயில் படை சுட்டிக் கொண்டு வண்டரையெல்லாம் பேசிக் கொள்பவதெல்லாம் முதலமைச்சர் அல்ல. மிசா பார்த்து, போராட்டம் பார்த்து, ஆர்ப்பாட்டம் பார்த்து ஒவ்வொரு பொறுப்பாக வந்த நம் முதலமைச்சர் ஹிட்லரை எப்படி ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தினானோ அதே போல் ஹிட்லராக இருக்கக்கூடிய சர்வாதிகாரியான மோடியை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய போர் வீரன், நம்முடைய போர் வீரன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். என் அன்பு மக்கள், கள்ளல் வாழ் பொதுமக்கள், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கை ஓங்கி நிற்கிறது. நாம் அனைவரும் அவருடைய கையை இறுகப்பற்ற வேண்டிய காலம் இது. நாம் அனைவரும் இறுகப்பற்றிக் கொள்வோம். நாளைய